நிலாக்கு இதெல்லாம் தேவைதாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரெசன்டேஷன் இவ்வளோ பெரிய ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து நம்ம அங்கே போகும்போது கொஞ்சம் ரெஸ்ட் ஃப்ரீயாக போணும். ஸோ சோழன் சொல்கிறாரு, நான் காரில் எடுத்துன்னு போய் விட்டுறேன். அதில் என்ன ஆகிட போகுது? சொல்லுங்களேன். ஒழுங்காக அதிலே போயிருந்தா அதில் வந்து லேப்டாப்பை மிஸ் பண்ணியிருந்தா சோழனே எடுத்து வந்து அழகாக குத்திருக்க போறாரு. ஆனால் அந்த ப்ரொமோ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. என்னன்னா வந்து நிலாவுக்கு வந்து தெரிஞ்சு போட்டு லேப்டாப் காணும் அப்படின்ட்டு ராகவ் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக திட்டுறாங்க. என்ன இது இவ்வளோ பெரிய ப்ரெசன்டேஷன் எல்லாரும் வந்துட்டாங்க, உங்களை அந்த வேணா இப்படி நான் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க உடனே சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ மட்டும் சோழன் தேவை நிலாக்கு. சோழனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி லேப்டாப் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்னா சோழன் உடனே எடுத்துன்னு வந்துடுறாங்க. அது எப்படி எடுத்துன்னு வந்தாங்கன்னு தெரியல. அது உண்மையிலேயே சூப்பர். ஏன்னா ஆட்டோ அது எங்கே போயிருக்கோம் எங்கே வந்திருக்கோம் அது நம்ம பார்த்து எடுத்துன்னு வரதுக்குள்ளே விடிஞ்சிடும். அதனால் சூப்பராக சோழன் வந்து எடுத்துன்னு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் எல்லாம் வந்து சூப்பராக ப்ரெசன்டேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. எல்லாம் பயங்கரமாக கிளாப்ஸ் பண்ணுறாங்க, பாராட்டுறாங்க, நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ கடைசி தான் ப்ரொமோவோட கடைசி தான் சூப்பராக இருந்துச்சு. என்னன்னா இது என்ன இருந்தாலும் பெரிய விஷயம் இல்லை. லேப்டாப் தொலைஞ்சி போச்சு, சோழன் அதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்காருன்ற போது பெரிய விஷயம் தானே. ஸோ கடைசியில் என்ன பண்ணுறாங்க, சோழன் கீழே வெயிட் பண்ணுறாரு. நிலா வந்து நல்லா ஓடி வந்து ஒரு ஹக் கொடுக்குறாங்க. அது ப்ரொமோவில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு வித் மியூசிக்கை. அது எப்போ நம்ம பார்ப்போம் ஐ திங்க் மண்டே இந்த சீன் வந்துடும் தான் நினைக்கிறேன். நிலாவுக்கு வந்து இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் வந்து சேரன் என்ன சொன்னார், இந்த மாதிரி எதுக்குப்பா ரொம்ப அலுப்பா நீ வந்து போயிட்டு வரணும், இவன் தான் இருக்கானே ட்ராப் பண்ணுற போகிறான், ஈஸியாக போய் முடிச்சிட்ருக்கலாம்ல, ஈஸியாக முடிக்கிற வேலையை நம்மளே வந்து இது பண்ணிக்கிறோம், கஷ்டப்படுத்திக்கிறோம். அதே மாதிரி ஆட்டோலேருந்து இறங்கும்போது கையில் லேப்டாப் இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் இறங்கியிருக்கலாம். அதுவும் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, அவசரத்தில் அவங்க வந்துட்டாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஜிபே வந்து ஃபோன் வச்சில்லம்மான்னு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். இப்போ ஜிபே வந்து இந்த நம்பர் வந்து இது வாங்கிட்டுனா ஆட்டோ நாங்கள் கால் பண்ணி நம்ம வந்து உடனே வர சொல்லியிருக்கலாம். இப்போ நம்ம ஜிபேவும் பண்ணல, காசு தான் கொடுத்தோம்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டம் தானே. ஆனால் சோழன் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரில. அது ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு கார் டிரைவர் தானே, ஸோ ஏதாவது லிங்க் இருக்கும். பட் ரியலி சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஹக் நிலா வந்து சோழன் கொடுக்கறது. ஸோ ஃபஸ்ட் டைம் இல்லை, செகண்ட். ஏற்கனவே ஒரு வாட்டி அவங்க வீட்டு முன்னாடி வந்து கொடுப்பாங்க. அண்ட் தென் இது வந்து செகண்ட். ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. லெட்ஸி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நிலாக்கு சோழன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்போத்துலேருந்தோ வந்துச்சு, இப்போ அதை தான் அவங்க வந்து உணர்றாங்க. ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் கருத்துக்களை